வணக்கங்க, நான் உங்கள் விஎன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம விஎன் ரியல் டாக்ஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரிய முறையில் சமையலுக்கு பயன்படுத்தின கல்சட்டி சமையல் பாத்திரங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த தொழிலை பரம்பரையாக அரசு அனுமதி பெற்று மலையிலிருந்து மாக்கல்ல வெட்டி சமையலுக்கு தேவையான சமையல் பாத்திரங்களை தயாரிக்கிற ஒரு நண்பர் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, மாக்கல்னா என்ன, அதில் செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத மற்றும் புதுமையான தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாசிலாமணிங்க. நாங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல இருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா நாராயணபிள்ளைங்கிற கிராமத்துல மெயின் ரோட்டுக்கு அருகில எம்எஸ்டி பாரம்பரிய கல் பாத்திரங்கிற பேர்ல சோப் ஸ்டோன், அதாவது மாவுக்கல்லுங்கிற பொருளை கல் சமையல் பாத்திரம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த சோப் ஸ்டோனுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது சோப் ராக்குன்னு சொல்லுவாங்க. இது எங்கேயுமே கிடைக்காது, சேலம் மாவட்டத்துல மட்டும்தான் இந்த கல்லு கிடைக்குங்க. அந்த கல்லை அந்த காலத்துல பாரம்பரிய முறைப்படி நம்ம முன்னோர்கள்லாம் இந்த பாத்திரத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் இது அழிஞ்சிருச்சு, யாரும் யூஸ் பண்ணாத போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதை நம்ம மறுபடியும் அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதாவது குறைந்த விலையில நாங்களே உற்பத்தி செஞ்சு எல்லா கடைகளுக்கும் ஹோல்சேல் ரேட்லயும் மக்களுக்கும் அதே ரேட்லயுமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்க நேரடியா கடைக்கு வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம், இல்ல எங்களால வர முடியாத தூரத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கொரியர் மூலியமாவும் நாங்க ஆர்டர் போட்டு விட்டுறோம். அதாவது அவங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை வீடியோ கால் பண்ணியோ இல்ல போட்டோ அனுப்பியோ நாங்க பிரைஸ் ரேட் சொல்லி அவங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணி அதை ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதுக்கு என்ன கொரியர் சார்ஜோ அதை மட்டும் எக்ஸ்ட்ரா தர மாதிரி இருக்குங்க. எங்க தாத்தா பாத்தீங்கன்னா பேர் ராமசாமி ஆசாரி. அவர் தான் அந்த காலத்துல எல்லா கரடுலையும் சின்ன கரடுகள்ல போய் பனையாட்கள் எடுத்துட்டு போய் அதை ஒரு மாட்டு வண்டியிலயோ இல்ல சந்தையிலயோ அந்த முறைப்படி விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. அப்படி அதுக்கப்புறம் எங்க அப்பா இந்த தொழிலை கத்துக்கிட்டு பனையாற்கல் தோசைக்கல் அந்த மாதிரி பண்ணி கிராமங்கள்ல வித்துட்டு இருந்தா. அப்படி இது அடுத்த கட்டமா என்னென்ன கல் பாத்திரங்கள் செய்யலாம், இப்ப எல்லாரும் நிறைய பேர் செய்யறாங்க. சரி, அந்த மாதிரி அதை முன்னேற்ற அந்த டெக்னிக்கலா கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். வாங்க நம்ம என்னென்ன பொருள் இருக்கு நம்ம கடையில பார்க்கலாம். முதல்ல சோப் ஸ்டோன் என்னன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஒரு மென்மையான பூமிக்குள்ள இருக்கிற ஒரு வகையான கல் பொருள் தாங்க. இந்த கல்ல நம்ம ரொம்ப ஆடா இருக்காதுங்க, கருங்கல் கிடையாது, ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதனுடைய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்த நிலையில வச்சிருக்கும் பொருளுங்களை. அதாவது இதனுடைய ஃப்ரிட்ஜ் மாதிரி செயல்படும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு ஹீட்டர் மாதிரி செயல்படும். இது பாத்திரங்கள் அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி இதை உருவப்படுத்திக்க இந்த கல்லு. ஆமா, இதுதாங்க பூமிக்குள்ள நம்ம வெட்டி எடுக்கிறோம். நம்ம கிராம நிர்வாக அலுவலருடைய அனுமதியோட இந்த கல்லை நம்ம எடுக்கிறோம். பர்மிஷன் வாங்கிட்டு, அதாவது கைவினைகள் சங்கம்ட்டு நாங்க வச்சிருக்கிறோம். அந்த சங்கத்துல உறுப்பினர்கள் தான் இருக்கிறோம். அந்த சங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த கல்லை அனுமதியோட எடுத்து ஃபர்ஸ்ட் அது ஒரு அமைப்போட இருக்காதுங்க, ஒரு முறைப்படுத்தப்பட்ட அமைப்போட இருக்காது. இதை நம்ம ஆப் வச்சு சமட்டி வச்சு உடைச்சு நம்ம தேவையான அளவு என்னென்ன பொருள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கல்சட்டி செய்யறோம், ஒரு விளக்கு செய்யறோம், நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் மாடல ஒரு தயிர் ஜாடி செய்யறோம், ஒரு பனையார்கள் செய்யறோம், ஒரு தோசைகள் செய்யறோம். ஸோ எந்தெந்த பொருள் என்னென்ன வடிவில் வேணுமோ அந்த கல்லை நம்ம அப்படி வெட்டி எடுத்துக்கிறோங்க. முதல்ல இந்த கல் இப்படிதான் இருக்கும், சோப் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது சோப் ராக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கல்லை இந்த மாதிரி அமைப்போட நம்ம உளி வச்சு செதுக்கிறோம். இது ஒரு லிட்டர் கல் சட்டிங்க. அந்த கல்லை நம்ம இப்படி உருண்டையா நம்ம செதுக்கிறோங்க. இப்படி செதுக்கி இந்த அமைப்புல கொண்டு வந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா நம்ம பொருள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒண்ணு ஹேண்ட்மேட் செய்யறோங்க. ஹேண்ட்மேட்னா நம்ம மிஷினரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம சுத்தி உளி இதை வச்சே நம்ம இது பினிஷிங் பண்ணி கல் சட்டியை உருவாக்குறோம். அது ஹேண்ட்மேட்னு சொல்லுவோம். இன்னொன்னு நம்ம மிஷின் மேடுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மிஷின் மேடு. மிஷின் மேடு இதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இரும்பு போன்ற ஒரு அமைப்புல இதுல மெட்டல் பேஸ்ட் ஒட்டி நம்ம ஒட்டிட்டோம்னா நம்ம இந்த லேத் மிஷின் ஓடும் போது பாத்தீங்கன்னா இதை இந்த டூல்ல நம்ம மிஷினிங் பண்றோம். ஆமா, மிஷினிங் பண்ணும்போது நம்ம என்ன அமைப்பு வேணுமோ, இப்ப கல்சட்டி வேணுமோ, பனையார்கள் வேணுமோ, தோசைகள் வேணுமா, தயிர் ஜாடி வேணுமோ, நம்ம இந்த மிஷினரியில நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறோங்க. மிஷின் மேடு மாதிரி நம்ம எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிறோங்க. கஸ்டமர் எப்படி கேட்கறாங்களோ அந்த மாதிரி நம்ம உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. கையில செஞ்சதும் இருக்கு, அதே மாதிரி மிஷின் மேடுமே இருக்கு. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஹேண்ட் மேடுன்னு சொல்ற நிறைய சிறுதொழில் பண்றீங்க கையில செதுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உற்பத்தி கம்மியா இருந்துச்சு, அதாவது வாங்கும் திறனும் கம்மியா இருந்துச்சு. ஆனா பயன்படுத்துறது எல்லாமே மாக்கல் பாத்திரங்கள் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. உற்பத்தி குறையறதுனால அப்போ அந்த ஹேண்ட்மேட் மிஷினரிஸ் எல்லாம் அதிகமா இல்ல. ஒரு மலைப்பகுதியில ஒரு கரண்டோ ஒரு தொழில் பெரிய லெவலில் நடத்துறவங்களுக்கு ஒரு அமைப்பு இல்லைங்க. இப்போ நம்ம அரசு மூலியமா நிறைய லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, மிஷினரிஸ் போடுறதுக்கு உதவி பண்றாங்க. நாம அந்த மிஷினரிஸ் மூலயமா நாம மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது அதிக அளவில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். அதே மாதிரி கடைகளுக்கும் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறோம். அதாவது இப்ப மக்கள்லாம் இந்த பாரம்பரிய கல் பாத்திரத்தை அதிகமா விரும்ப ஆரம்பிச்சதுனால
எல்லா இடத்துலயுமே இதை வந்து கடைகளா வைக்கலாம்ன்ற ஒரு ஆர்வம் வந்து இளைஞர்களுக்கோ உருவாகிட்டு இருக்குதுங்க. ஸோ அவங்கள ஊக்குவிக்கும் விதமா வந்து நம்ம குறைந்த ரேட்டுக்கு இப்ப நம்ம ஒரு கல்ச்சட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு, உதாரணம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, நாமக்கல், கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய கல் பாத்திரங்கள் வந்து அதாவது கேஸ்ட் அயன் வந்து பண்றாங்க இல்லைங்களா, கேஸ்ட் அயனோ இரும்பு தோசைக்கல் வச்சிருக்கிறீங்களோ இதை ஒரு பார்ட்டா தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துறோம். இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா பொருள் உற்பத்தி பண்ணி வெறும் கல் பாத்திரம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது யாராருக்கு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது யாருனாலும் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கல் பாத்திரங்கள் வந்து நிறைய வடிவில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து பாரம்பரிய மாடலுங்க, அந்த காலத்து மாடல் இது அப்படியே தான் இருக்கு. இது வந்து வெசல் டைப் கல்ச்சட்டிங்க. இது பாரம்பரியமா இந்த கல்ச்சட்டி வந்து இந்த வடிவம்ல இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைவம் அசைவம் ரெண்டுமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பருப்பு சாம்பாரோ ஒரு பொரியலோ பீக்கங்காய் பூசணிக்காய் எந்த பொரியல்னாலும் இதுல வந்து டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான உணவுப் பொருள் வந்து நம்ம இதில் தயாரிச்சுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1,700 கிட்டத்தட்ட ஒரு 1.25 லிட்டர் இருக்குதுங்க. இதை ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாங்க. வேற 500 ரூபாய் கொடுக்கலாம். பிளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஒரு 250 ரூபா வந்து தனியா செப்பரேட்டா வரும். ஆமா, இது வந்து ஒரு டைப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடாய் மாடல்னு சொல்றாங்க. இந்த கடாய் மாடல் பாத்தீங்கன்னா இப்படி வடச்சட்டி மாடல்ல இருக்கும். இது நம்ம பெரிய பரப்பளவுல கல் எடுத்து கடாய் மாதிரி தயாரிக்கிறது. இது பினிஷிங் நல்லா இருக்கும். அசைவத்துக்கு ரொம்ப வந்து அசைவ பிரியர்களுக்கு வந்து அருமையான வந்து பாத்திரங்க இது. இப்ப வந்து மீன் குழம்பு வைக்கலாம், ஒரு கிரேவி பண்ணலாம், ஒரு சிக்கன், மட்டன், ஆட்டுக்கால் சூப் எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாங்க. இது சீசனிங் பண்ணாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர், கிட்டத்தட்ட 2 லிட்டர். இது வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து ஆன்லைன்ல ரேட் செக் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாங்க. நாமளே உற்பத்தி செஞ்சு நாமளே கொடுக்கறதுனால குறைஞ்ச விலையில கொடுக்குறோம். இது கடைகளுக்கு கொடுக்குற ரேட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் வந்து தாராளமா வந்து பயன்படுத்துங்க, வாங்கலாம். அதாவது ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்கு கொரியர் மூலமா கொடுத்துறோம். இப்போ அருகில ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பஸ்ல வச்சு விட்டுறோங்க. அதாவது பஸ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா தான் வரும். நாம ஒரு பெட்டியில வச்சு எடுத்துட்டோம்னா அவங்க டிரைவர் சீட்ல வச்சுட்டாலும் எடுத்துக்கலாம். வந்து இதே கொரியர்னா நம்ம வந்து அது பாலித்தீன் பேக் போடணும், தெர்மோகோல் போட்டு நல்லா பார்சல் பண்ணி வைக்கிறதுனால அது சார்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா வந்துருங்க. அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்த மாடல் வந்து மாடல் கடாய்ங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல வரும். இந்த கைப்பிடியே மாடலா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து இதை விரும்புவாங்க, அதிகமா வந்து யூஸ் பண்ணலாம். அதை இதுல நீங்க அதே கடாய் மாடல் மாதிரி தாங்க. கடாய் மாடல் எல்லாமே ஒரே சேம் கல் தான். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைவம் அசைவம் எதுனாலும் செஞ்சுக்கலாம். நீங்க இது செப்பரேட்டா நீங்க மூடி வந்து கண்ணாடி மூடி மாதிரி இருக்கும், அந்த கண்ணாடி மூடி மாதிரி வச்சு கூட மூடிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் வந்து 600 ரூபாங்க. அது ஆமா, கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரைக்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 2 பேருக்கு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் போதும், ஒரு 4 பேருக்கு 2 லிட்டர் போதும். அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 லிட்டர் வேணும். ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 4 லிட்டர் வாங்கினா சூப்பரா செஞ்சுக்கலாங்க. நல்லா இருக்கு. ஆமா, இதை வந்து நீங்க பக்குவமா வந்து யூஸ் பண்ணுங்க. பக்குவமா யூஸ் பண்ணிட்டு எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது தலைமுறை தாண்டி கூட உங்களுக்கு இருக்கும். அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது ஹாட் பாக்ஸ் மாடல் கல்ச்சட்டின்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாவே அதனுடைய பர்பஸ் தான் இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம குழம்பு வைக்கிறோம், ஒரு சாம்பார் வைக்கிறோம், ஒரு கறி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அந்த குழம்பு வந்து சீக்கிரமா உங்களுக்கு கெடாதுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த நாள் கூட அந்த நுர தள்ளுறதோ அந்த கெட்டு போற வாசம் அடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. இயற்கையான வந்து உணவுப் பொருள் வந்து இது பதப்படுத்தி கொடுக்குது நம்மளுக்கு. அந்த பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து செய்யாதனாலதான் இப்ப நமக்கு வந்து உடம்புக்கு நிறைய வந்து கெடுதல வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம். அதனால பாரம்பரிய முறைப்படி இந்த கல் பாத்திரங்கள் வந்து பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. 1750 ரூபா இதனோட ரேட்டு. கொரியர் சார்ஜ் ஒரு 300 ரூபா கொடுங்க போதும். சொந்தமா நாங்களும் உற்பத்தி பண்றோம். நிறைய மக்கள் வந்து பயன்படுத்தணும், நிறைய வாங்கணும், அவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். சீசனிங் நாங்க பண்ணி காட்டுறோம். சீசனிங் எப்படி பண்றோம்னு நாங்க காட்டிடுவோம். சீசனிங் வந்து சில முன்னோர்கள் வந்து இருப்பாங்க வீட்டுல, ஒரு பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க நம்மளை விட சூப்பரா பதப்படுத்துவாங்க, அது சீசனிங் பண்ணுவாங்க. அப்படி வேணுங்கிறீங்க சீசனிங் பண்ணாம வாங்கிக்குவாங்க. அப்படிங்கிறீங்க அவங்களே வந்து ஒரு வாரம் 10 நாள் கூட பழக்குவாங்க. அவங்களுக்கு அந்த முறை தெரியும். அது தெரியாதவங்களுக்கு நாங்களே சீசனிங் பண்ணி கொடுக்குறோம். ஆமாங்க. அடுத்த டைப் பார்க்கலாங்க. அடுத்தது வந்து இது வந்து பானை மாடல். ஆமாங்க. இது பாருங்க, பானை மாதிரி குறைஞ்சிருப்போம், மண்பானை மாதிரி இருக்குங்க. மண்பானை வந்து உடம்புக்கு நல்லது தாங்க. மண்பானை உடம்புக்கு நல்லது தான். அது வந்து ரொம்ப லைஃப் கொடுக்காது. ஒரு மண் சட்டி உபயோகப்படுத்துறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல இருந்து ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல நம்ம புதுசா பொங்கல் கழிச்சா நம்ம பானை வாங்கிட்டு தான் இருப்போம். அதாவது இந்த பானை வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு தலைமுறை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல சமைச்சுக்கலாம், பருப்பு கடைஞ்சிக்கலாம், சாப்பாடு வடிச்சுக்கலாம், சாம்பாரோ கறி குழம்போ. அதாவது மக்களுக்கு வந்து என்னென்ன விதத்துல என்னென்ன பாத்திரங்கள் என்னென்ன டைப்ல வேணுமோ எல்லா டைப்லயுமே நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. அதாவது ஒவ்வொருத்தருங்க அது சமைக்கிறாங்களோ இல்லையோ வீட்டுல வந்து ஒரு பாரம்பரிய பாத்திரம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 4-5 மாடல் 4-5 வெரைட்டில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தயிர் ஜாடி வந்து பீங்கான்ல பாத்திருப்பீங்க, மண்பானையில பாத்திருப்பீங்க. நாம அதே சோப் ஸ்டோன்ல தயிர் ஜாடி கொடுத்துட்டு இருக்கோம். 960 ரூபாய்க்கு தான் கொடுக்கறது. நார்மலா தயிர் போடுறது பாத்தீங்கன்னா இப்போ வந்து எப்பயுமே மாட்டுப்பால் வந்து நமக்கு ஆரோக்கியமா தான் கொடுக்குதுங்க.
அதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் இரும்பு பாத்திரத்திலயோ ஒரு அலுமினிய பாத்திரத்துல போடும்போது அதனுடைய சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த பாக்டீரியா மூலியமா புறமோர்ல வந்து தயிரா உற்பத்தி ஆகும், அவ்வளவுதான். அதனுடைய இதெல்லாம் தண்ணி மாதிரி விட்டுட்டு வாசம் வந்து இயற்கையான வாசம் வந்து நமக்கு கிடைக்காது தயிர்ல. இதே நீங்க இந்த கல் பாத்திரத்துல போட்டு பாருங்க, ஒரு டைம் போட்டு பாருங்க, அந்த பால் ஊத்தி புறமோர் ஊத்தி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இதனுடைய சத்துக்கள்லாம் அந்த துகள்கள் இருக்குது. இது வந்து இயற்கையாவே வந்து ஒரு மருந்து மாதிரி செயல்படும் இந்த பாத்திரம். அந்த மருந்துகள் வந்து நம்ம உணவுப் பொருள் ஏறும் போது நம்மளுக்கு என்ன சத்துக்கள் பற்றாக்குறை இருக்குது அதை வந்து உணவுல வந்து பூர்த்தி செய்யக்கூடியது அந்த சோப் ஸ்டோன் பாத்திரங்க. ஆமாங்க. காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா தயிர் வந்து புளிக்காது, உங்களுக்கு தண்ணி விடாது, எருமை தயிர் மாதிரி எல்லா மாட்டுப்பால் தயிர் கெட்டியா இருக்கும். இது வெறும் 600 ரூபா தாங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 350 ml, அதாவது 300, 350, 300 ml தான் கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் 300 ml தயிர் ஜாடி நீங்க எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம், ஒரு பொரியல் போட்டு பரிமாறுற டேபிள் வச்சுக்கலாம். நீங்க எந்த விதத்துலனாலும் உணவு பாத்திரத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா வச்சுக்கலாம். 300 ml இருந்து 600 வரைக்கும் உங்களுக்கு சைஸ் கிடைக்கும். ஆமா, உங்களுக்கு வந்து 800 ml, 700 ml, 430, 530 இதெல்லாம் ரேட்டு கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து அளவு ml. 550 ml, 1/2 லிட்டர், 450 ml. இப்ப லிட்டருக்கு 600 ரூபா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. இது 1/2 லிட்டருங்களா, இது வந்து ஒரு 300 ரூபா தாங்க. இது என்ன கொரியர் சார்ஜ் வருதோ அவங்க வந்து பண்ணிக்கணுங்க. நீங்க ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க அதை வாங்கியே வந்து வாங்க தேவையில்லை, உங்க அடுத்த ஜெனரேஷனுக்கே வரும் உங்களுக்கு. இது எல்லாமே தயிர் ஜாடி தாங்க. நிறைய மாடல் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்பிள் ஜாடின்னு சொல்லுவோம். இது வந்து சில பேர் வந்து ஸ்பெசிபிக்கா கேட்பாங்க ஆப்பிள் ஷேப்ல. ஆப்பிள் ஷேப்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் மாடல்ல உருண்டையா இருக்குங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்மல் ஜாடி, நார்மலா ஒரு குடுவை மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்பிள் ஷேப்ல இருக்கும். இதெல்லாம் மிஷின் மேட் தாங்க. ஆமா, எல்லாமே மிஷின் மேட் தான். கையில வேணுங்கிறவங்களுக்கு கல்ச்சட்டி மட்டும் ஹேண்ட் மேட்ல செஞ்சு தருவோம். ஆமாங்க. இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து விளக்கு பாக்குறதுக்கு வந்திருக்காருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பர்பஸ் விளக்குங்க. இது வந்து நம்ம வந்து 10 குச்சி வச்சுக்கலாம். இதுல வந்து திருப்பி போட்டு நம்ம உள்ள ஹோல்ஸ் இருக்கும், அதுல போட்டு நம்ம விளக்கு எடுத்துக்கலாம். இதுல எவ்வளவு ரேட்? இது 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது கடைகளுக்கு கொடுக்குற ரேட் தாங்க. நம்ம கஸ்டமர் எடுத்தாலும் 150 ரூபா தான். இங்க வந்து நேரடியாக எடுத்தா 150 ரூபா தான். ஒரு கொரியர் சார்ஜ் எவ்வளவு, ஒரு 50 ரூபா வருங்களா? வெளியில போறதுக்கு ஒரு 50 ரூபா, 100 ரூபா வரலாம். இது கிடைக்காத பொருளுங்க. வேணுங்கிறவங்க எங்கனாலும் தமிழ்நாட்டுல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஹாட் பாக்ஸ் மாடல் உங்ககிட்ட காட்டுறேன் ஏற்கனவே. இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் கெப்பாசிட்டில இருந்து 4 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு 2 பேர் யூஸ் பண்ணோம்னா ஒரு 1 லிட்டர், 4 பேருக்கு 2 லிட்டர், ஒரு 6 பேருக்கு வந்து 3 லிட்டர், ஒரு கூட்டு குடும்பம் ஒரு 8 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 4 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைவ உணவோ சைவ உணவோ எதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீசனிங் பண்ணாது. இது எல்லாமே ஹாட் பாக்ஸ் மாடல் தாங்க. எல்லாமே கைப்பிடி வச்ச மாதிரி வரும், மூடி வச்ச மாதிரி வரும். நீங்க ஒரு சமையல் வந்து இது வந்து மூடியோட கொடுத்துறோம். இது 2.800. இது ரேட் கிடையாதுங்க. இது வந்து அளவு 2 லிட்டர் 800 ml, 3 லிட்டர் 100 ml, 3 லிட்டர் 400 ml, 2 லிட்டர் 600 ml, பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 200 ml இந்த கெப்பாசிட்டில கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம உணவு தயாரிக்கும் போது நம்ம பாத்திரம் வந்து மூடி வைக்கிறதுக்காக சேஃப்டியா நம்ம மூடியோட கொடுக்குறோம். இது இந்த டைப்புக்கெல்லாம் மூடி வராதுங்க. நீங்க வந்து கல் சட்டி கடாய் மாடலுக்கெல்லாம் மூடி நீங்க தான் வந்து சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, பானைக்கும் ஹாட் பாக்ஸ் மாடலுக்கும் மூடி வரும். இப்போ இது பாத்தீங்கன்னா பணியார்களுங்க. நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய மார்க்கெட்லயோ ஒரு தேர் கடையில அந்த மாதிரி பணியார்கள் பார்த்திருப்பீங்க. நாம வந்து உற்பத்தி விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. 7 குழியில இருந்து மேக்சிமம் வந்து 60 குழி வரைக்கும் தராங்க. ஹோட்டல் கடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்றாங்க, இரும்பு பாத்திரம் யூஸ் பண்றாங்க. அதனால டேஸ்ட் வராது, பணியாரம் வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிடும், கம்ப்ளைண்ட் நிறைய வரும். இது பாத்தீங்கன்னா கல்லுலயே நம்ம சமைச்சு வந்து ஹோட்டலுக்குள்ள கொடுத்துறோம். 60 குழி வரைக்கும் கொடுத்துறோம். ஆமாங்க. குழி வந்து 120 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. வெறும் 500 ரூபா தான். இது கைகள் 7 குழி 500 ரூபா தான். இதை வந்து நம்ம கொரியர் பண்ணலாம். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருங்க. இல்ல பஸ்ல பக்கத்துல வச்சு விடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பஸ்ல வச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சீசனிங் பண்ணாதுங்க. சீசனிங் பண்ணா அது ஒரு செப்பரேட்டா ஒரு சார்ஜ் வருங்க. இது 7 குழி கல். இதுல வந்து பெரிய கல் இருக்குது. பெரிய குழி கேட்பாங்க. ஒரு சின்ன பணியாரமா கேட்கறவங்களுக்கு கை கல் மாதிரி கொடுத்துருவோம். பெரிய குழியா கேட்கறவங்களுக்கு பெரிய பணியார்கள் 7 குழி கொடுத்துருவோம். ரேட் வந்து இது குழி வந்து 100 ரூபா வரும். பெரிய கல் 100 ரூபா வரும். ஆனா சின்ன கல் நம்ம 500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். பெரிய கல் நம்ம குழி 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 10 குழி சின்ன குழி, சின்ன சின்ன பணியாரமா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்க செஞ்சு சீசனிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, இதனோட ரேட் வெறும் 700 ரூபா தாங்க. 10 குழிகள் வெறும் 700 ரூபா தாங்க. ஆர்டர் பேர்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம செஞ்சு சீசனிங் வச்சிருக்கிறோம். நாளைக்கோ நாளைக்கு வந்து எடுத்துட்டு போயிடுவோம். நார்மலா நம்ம வந்துங்க, அதாவது சீக்கிரமா சமைக்கணும்னு நம்ம இரும்பு பாத்திரத்துல சமைச்சிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுறோம். அது வந்து ஆரோக்கியம் கிடையாது. இதே வந்து கல் பாத்திரத்திலயும் அதே அளவு கேஸ் தாங்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆரம்பத்துல ஹை ஃபிளேம் வச்சோம்னா ஒரு 5 நிமிஷம் வந்து சூடாகிறதுக்கு அந்த டைம் எடுத்துக்கும். அப்புறமே நீங்க வந்து லோ ஃபிளேம்லயோ சிம்லயோ வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கல் பாத்திரத்தினுடைய ஹீட் வந்து ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். இதை நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டு கூட பணியாரத்தை திருப்பி போட்டு சுடுற அளவுக்கு டைம் இருக்கும். அந்த ஹீட் வந்து தக்க வச்சுக்கும். இதனுடைய பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா
தயிர் ஜாடி பாத்தீங்கன்னா கூலிங்கா வச்சிருக்கோம். தயிர் ஜாடிங்கிறது என்னது பாத்தீங்கன்னா நம்ம தயிரும் போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து பெரிய சைஸ்ல இந்த பானை மாதிரி இருக்குதா, இந்த மாடல் வந்து பழைய சோறு குடிக்கிறது நம்ம யூஸ் பண்றோம். ஆமாங்க, பெங்களூர்ல வந்து ஒரு கடையில பழைய சோறு கடைன்னு ஒண்ணு இருக்குங்க. எல்லாம் மக்கள் வந்து பழைய சோறு எதுவுமே சாப்பிடறதுலன்ட்டு மோர், பழைய சாப்பாடு, வெங்காயம், மிளகா போட்டு கரைச்சு நம்ம கடையிலேயே விக்கிறாங்க. பழைய சாப்பாடு விக்கிறாங்க. அதை வந்து இதுல குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்குது எங்களுக்கு. கடைக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், பழைய சாப்பாட்டு கடைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தயிர் ஜாடி, பெரிய ஜாடி அந்த மாடல்ல. அதே மாதிரி பழைய சாப்பாடு சாப்பிடலாம், நீங்க கரைச்சு குடிக்கலாம், தெம்பா இருக்கும். மண்பானை எப்படி அந்த காலத்துல யூஸ் பண்ணோமோ அதே தான் கல் பாத்திரமும். அடுத்து வந்து 10 குழி. நம்ம வந்து விறவடுப்புல யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் விறவடுப்புல யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். கிராமத்துல இருக்கிறவங்க விறவடுப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. 10 குழி கல்லு, 10 பணியாரம். இது குழி 100 ரூபாய்க்கு தான் வரும். சீசனிங் பண்ணி நாங்க கொடுத்துருவோம். கல்லு வந்து இதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கல்லுங்க. கல்ல பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி சவுண்ட் வரும். அடுத்து வந்து தோசை கல்லுங்க. இதே தோசை கல்லு செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், டிசைன் மேடு தான். உங்களுக்கு வந்து அளவு வந்து அக்யூரேட்டா இருக்கும். இதனோட சவுண்ட் பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி. இது வந்து 600 ரூபாங்க. 10 இன்ச்சு வந்து 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சீசனிங் பண்ணி 600 ரூபா தான். சீசன் பண்ணி 600. ஆமா, இது என்ன 10 இன்ச்னா? இது 10 இன்ச்சு. இது 12 இன்ச்சு கல் இருக்குங்க. இது 800 ரூபா வருங்க. 12 இன்ச்சு 800 ரூபாய். ஆமா. இதுல சப்பாத்தி வந்து போட்டீங்கன்னா ரொம்ப மிருதுவா இருக்கும், தீயாது. ஈவனா ஈட்டை வந்து வச்சிருக்கோம் அந்த கல். வெங்காய தோசை எல்லாம், ஆம்லெட் போடலாம், எதுனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இரும்பை விட வந்து உங்களுக்கு யூசேஜ் அதிகமா இருக்கும், கேஸ் கம்மியா தான் பிடிக்கும். கேஸ் அதிகமா பிடிக்கும்னு நினைப்பாங்க கல்ல, அந்த மாதிரி கிடையாதுங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கும். இது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. முழுமையான சத்து வந்து நமக்கு கிடைக்கும். 10 இன்ச்சு 12 இன்ச்சு. 10 இன்ச்சு 600 ரூபா, இது 800 ரூபா. 12 இன்ச்சு. ஆமா, இது கடையில கொடுக்குற ரேட்டு தாங்க. அடுத்தது வந்து டம்ளர். இது நம்ம சோப் ஸ்டோன்ல வந்து டம்ளர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் டீ குடிக்கிறாங்க, ஒரு கம்மங்கூழ் குடிக்கிறாங்க, சூப் குடிக்கிறாங்க. அது இயற்கையாவே அந்த சத்து நமக்கு அப்படியே தக்க வச்சிருக்கோம், ஹீட்டாவும் இருக்கும். இதுல காபி கூட குடிக்கலாங்க. வாங்க வச்சிருந்தீங்கன்னா இது எத்தனை வருஷம்னாலும் இருக்குங்க உங்களுக்கு. இது புதுசா இருக்கு, நான் இது வரைக்கும் எங்க பார்த்தேன். ஆமாங்க, நம்ம மிஷின்லயே செய்யறோங்க. இது வந்து 300 ரூபாங்க. இது 200 ரூபாங்க. ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க, எத்தனை வருஷம் நாள் தலைமுறை இருக்குங்க. இது ஒரு டைனிங் டேபிள்ல நீங்க வந்து இதை அப்படியே வச்சு ஒரு கல்ச்சட்டில சமைச்சு வச்சு, இந்த கிளாஸ் வச்சுட்டு, இந்த சின்ன சின்ன இதுல தயிர் ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய உணவு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு தெம்பாவும் ஆரோக்கியமா இருப்பீங்க. வேற அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிலைகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து சோப் ஸ்டோன் சிலைகள்னு சொல்லுவோம். இது வந்து கருங்கல் கிடையாது, ரொம்ப சாஃப்டான கல் தான். இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இது வந்து ஆர்டர் பேர்ல நம்ம என்ன வகையான சிலை பூஜை அறையில வைக்கணுமோ அதை நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது மாக்கள் வந்து பூஜை அறையில ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள். மாக்கள் பொருள் மட்டும்தான் நீங்க வந்து பூஜை ரூம்ல வைக்கணுங்க. உங்களுக்கு என்ன சிலை வேணுமோ நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா முருகர் சிலை. இது வந்து 1000 ரூபா வரும். ரொம்ப யூனிக்கா வந்து அதே ஷேப்ல நீங்க என்ன உயரம் கேக்குறீங்களோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரம். முருகர் செய்யறோம், ஆஞ்சநேயர் சிலை செய்யறோம். ஆஞ்சநேயர் சிலை கூட. ஆமாங்க, ஆஞ்சநேயர் உங்களுக்கு என்ன வந்து உயரமா வேணுமோ அதை வந்து நீங்க வந்து வாங்கி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புத்தர் சிலை. ஒரு ஹால்ல வந்து ஒரு அமைதியா வந்து ஒரு வச்சிருப்பாங்க. ஒரு அமைதியை வந்து குறிக்கிற சின்னமா வந்து புத்தர் சிலை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து மணிப்பூர்லயோ ஒரு சீனாவிலேயோ நம்ம வந்து புத்தர் சிலையை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மன அமைதிக்காக. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலில் வச்சுக்கலாம். ஒரு ஆர்கிடெக்ட் வந்தாருங்க போன வாரம், வந்து பார்த்துட்டு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு கார்டன்ல வந்து ஒரு 2 அடி சிலை கட்டு போயிருக்காரு புத்தர் சிலை. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தாங்க. 500 ரூபாய். அதுல பிரைஸ் டேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெறும் 500 ரூபா தான். அது ஆன்லைன் ரேட் வந்து நீங்க செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி சின்ன புத்தர் இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா தான். இது வந்து நீங்க வந்து கேட்குற சைஸ்ல கொடுத்துறோம். இது வந்து ஒரு கிஃப்ட் பேக்கா கொடுக்கலாங்க. நீங்க ஒரு மேரேஜ், ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா நீங்க ஒரு பாரம்பரியமான ஒரு பொருள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து பேக் பண்ணி நீங்க கொடுத்துடலாம். பொதுவாக அந்த வாட்ச் தான் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு கிஃப்ட் ஐட்டமா நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஆமை செஞ்சுட்டு ஒவ்வொருத்தர் வந்து வீட்டுல வந்து ஆமை போன்ற வீடு விளங்காதுங்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஒரு காமெடியில் கூட சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. வீட்டுல வந்து ஆமை இருக்கிறது மகாலட்சுமிங்க. இது வந்து மகாலட்சுமியோட அவதாரத்தை குறிக்கிறது. மகாவிஷ்ணு வந்து இந்த வாகனத்தை பயன்படுத்துறாரு. இது வந்து லட்சுமி கடாட்சமான பொருள். 300 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 300 ரூபா. நீங்க வந்து இது பூஜை அறையில் வச்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வந்து அதிகமாக கிடைக்கும். உண்மையிலுமே நம்ம சிலைகள் வந்து நேரடியா நம்ம வந்து கடையிலேயே நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு விநாயகர் சிலை வந்து ஆர்டர் வந்துருக்குதுங்க, பச்சை கல்ல. ரொம்ப காஸ்ட்லியான கல். இந்த சோப் ஸ்டோன்லயே வந்து 2 விதமான கல் இருக்கு. வெள்ளை கல் பண்ண காட்டினா இது வந்து பச்சை கல். இது வந்து கிரீன் ஸ்டோன் சொல்றோம். இது வந்து மரகதலிங்கத்துக்கு ஈடான கல். இது ரொம்ப கிடைக்கிறதே ரேருங்க. ரொம்ப பூமி கடியில வந்து நம்ம கையில தான் எடுக்கணும். அந்த கல் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பச்சைக்கல் விநாயகர் செதுக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து 5 இன்ச்சு பிள்ளையார் வரும். இந்த மாடல்ல செதுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பிள்ளையார் வந்து ஆர்டர் வந்துருக்குது. அதனால நேரடியா நம்ம வந்து ஒரு முருகர் சிலை, ஆஞ்சநேயர் சிலை, உங்களுக்கு என்ன சிலை செஞ்சாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோங்க. இது வந்து இன்னும் பினிஷிங் பண்ணாத இருக்குதுங்க. வேலை பாதி வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் பினிஷிங் பண்ணுவாரு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தர், ஆஞ்சநேயர், முருகர், சிவன், நந்தி செட்டு
இது பாத்தீங்கன்னா வெறும் 600 தாங்க, 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நேரடியாக கடைக்கு வரவங்களுக்கு வெறும் 300 ரூபா தாங்க. இது நல்லா மூவிங் ஆயிட்டு இருக்குங்க. பூஜை அறைக்கு நம்ம வந்து எந்த சிலைனாலும் ஆர்டர் பேர்ல கால பைரவர், காளி, வராகி அம்மன், முருகர், விநாயகர். மேக்சிமம் விநாயகர் சிலை அதிகமா செய்வாங்க, நிறைய ஆர்டர் போயிட்டு இருக்குங்க. இது பச்சைக்கல்ல வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள். இது வந்து விளக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. விளக்கு பாத்தீங்கன்னா இது காமாட்சி விளக்குன்னு சொல்லுவோம். இது வெறும் 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது டபுள் பர்பஸ் விளக்கு. இது 10 வச்சு வச்சுக்கலாம், 3 வச்சு 10 வச்சுக்கலாம். இதுல இது 150 ரூபா தாங்க. நல்லா ஹோல்சேல் பிரைஸ் தாங்க. அதே மாதிரி இது வந்து வார்னிஷ் பெயிண்டிங் பண்ணி கார்விங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது 150 ரூபா தாங்க. ஆமாங்க. கடைகளுக்கு வந்து நேரடியா இருக்கிறீங்க 150 ரூபா தான். கல்ச்சட்டி நம்ம சமையல் பாத்திரம் பார்த்துருப்போங்க. நம்ம ஆரம்பிக்கிற பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஒரு பொரியல் பண்ணிக்கலாம், ஒரு ரசம் வச்சுக்கலாம். கொஞ்சமா 1 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெவ்வேறு அளவுங்க. 2.5 லிட்டர், 2.25 லிட்டர். இது வந்து 2.400, 2 லிட்டர் 400 ml. இது மேல எழுதி இருக்கிறதெல்லாம் அளவுங்க, ரேட்டு கிடையாதுங்க. 2.25. இதெல்லாம் மிஷின் மேட் தாங்க. 2.560, இது 2.500, 2.400. இதுல சின்ன கல் வேணுங்கிறீங்க, ஒரு 2 பேர் சமைக்கிறதுக்கு 1.5 லிட்டர், 2.300, 2.300. இது எல்லாமே தயிர் ஜாடி தாங்க. எல்லாமே தயிர் ஜாடி தான். உங்களுக்கு சின்ன அளவுல 300 ml இருந்து காட்டணும் இல்லைங்களா? இது 1.5 லிட்டர் வரைக்கும். ஒரு தயிர் வந்து ஒரு பெரிய ஃபேமிலினா 1 லிட்டர் 1.25 லிட்டர் தயிர் போடலாம். 1.5 லிட்டர்லாம் நம்ம முழுசா போட முடியாதுங்க. ஒரு 1.25 லிட்டர் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா கேரண்டி போடுறதுக்கு நம்ம இடம் வேணும். அதனால வந்து 1.5 லிட்டர்ல இருந்து பெருசா பெரிய பெரிய பீஸ் எல்லாம் இருக்குதுல. 1 லிட்டர் 800 ml, 850 ml. கஸ்டமர் வேணுங்கிற அளவுக்கு என்ன சைஸ் கேட்டாலும் கொடுக்குறோங்க. இப்ப நம்ம ஹோல்சேல் கடைக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் வந்து 600 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 600 ரூபாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு 550 ml இருக்குதுங்களா, பிளஸ் இது கூட வந்து ஒரு 450 ml சின்ன பீஸ். இது ரெண்டுமே சேர்த்து 1 லிட்டருங்க. அதே உங்களுக்கு 600 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். 2 பீஸுமே 600 ரூபா தான். சொந்தமா நம்ம இது வந்து பிளஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ 600 பிளஸ் 400, 650 பிளஸ் 320, அதுதான் 1 லிட்டர் கணக்கு. நாங்க 1 லிட்டர் 600 ரூபாங்கிறது பீஸ் கணக்கு நம்ம போடுறது இல்ல. இந்த ஜாடி வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். இது 450 பிளஸ் 550, 1 லிட்டர் வேற 600 ரூபாய் தான். இப்படித்தான் 1 லிட்டர். ஆமாங்க. நம்ம ஒரு பீஸ் வந்து 600 ரூபாய்க்கு கொடுக்கலீங்க. இது என்ன அளவு வருதோ, சப்போஸ் இது வந்து ஒரு 300 ml இருந்து ஒரு 700 ml இருந்துச்சு அப்படின்னா அது 1 லிட்டர் கணக்கு தான் நாங்க எடுத்துப்போம். ஏன்னா நாங்க வந்து ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம். அப்படித்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். 1 லிட்டர் வந்து 600 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டா வாங்கினாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி, கடைகளுக்கு அப்படிதான் ரேட் ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம். தனித்தனியா பீஸ் வாங்கி நீங்க 500 ரூபாய்க்கு விற்கலாம், 600 ரூபாய்க்கு விற்கலாம். டபுள் ரேட்டுக்கு இது ரெண்டையுமே டபுள் ரேட்டுக்கு விற்கலாம். அதாவது ரீசெல்லர்ஸுக்கு நமக்கு வந்து சிறந்த கடை. நம்மளுக்கு நாமளே உற்பத்தி பண்ணி கொடுத்துறோம். அது விளக்கு, குத்து விளக்கு. அது இது ஆபீஸ்ல வச்சுக்கலாம், வீட்டு பூஜை ரூம்ல வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து குடிக்காதுண்ணா, எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும், லீக் ஆகாத இருக்கும். விளக்குல இன்னொரு மாடல் இருக்குது. இது வந்து காமாட்சி விளக்கு. இது வந்து 10 வச்சுக்கலாம். திரையை போட்டு நீங்க விளக்கு கொடுத்துருக்கு. 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கு. இது 150 ரூபா தான். சின்ன கல் வேணுமாண்ணா, பெரிய கல் 100 ரூபா. பனாக்கல் குழி 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன்னா பெரிய கல். இது வந்து குழி 100 ரூபா. இது வந்து 700 ரூபா பெரிய கல். பெரிய பணியாரமா வரும். 10 ரூபாய்க்கு 2, 700 ரூபா வரும். பழக்கி கொடுத்துட்றோம். நீங்க பழக்க தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கல் கை கல் இருக்குதுன்னா 500 ரூபாய்க்கு கூட இருக்குது. இதெல்லாம் 500 ரூபா தான். நீங்க கேஸ் அடுப்புல வச்சுக்கலாம். இதெல்லாம் இரும்பு மாதிரி சத்தம் வரும். கிரானைட் கல் இல்ல, இதெல்லாம் சோப் ஸ்டோன் கல்னு சொல்லுவோம். மாக்கல்ல தான். ரொம்ப ஆரோக்கியமான பொருளுங்கண்ணா. ரொம்ப தீயாது, கேஸ் அதிகமா பிடிக்காது. ஒரு 5 நிமிஷம் சூடாக்கிட்டீங்கன்னா மறுபடியும் கேஸ் வந்து கம்மி பண்ணிடணும். அதிகமா வைக்க கூடாது. பணியார்கள் இளம்பல பூரா பணியார்கள் கடை இருக்கு பாருங்க. ஹோட்டல் கடைக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, 60 குழி வரைக்கும் கொடுக்குறோம்ண்ணா. லோக்கல் நம்ம எல்லாமே கடையில கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு செட்டுங்க. இந்த காலத்து பிள்ளைங்க வந்து செல்லுல விளையாடுறாங்க, வீடியோ கேம் விளையாடுறாங்க, கேமே தான் விளையாண்டு இருக்காங்க. இது வந்து சொப்பு செட்டுன்னு சொல்லுவோம். செட்டுன்னா அதுல 24 பொருள் இருக்குதுங்க. அது மொத்தமாக 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுங்க, சீக்கிரமா உடையாது. குழந்தைங்களை வந்து மண்ணில் விளையாட விடணுங்க. நம்ம எந்நேரமும் செல்லுலயோ இல்ல வீடியோ கேம்லயோ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கி விடுறது குழந்தைங்களை இந்த காலத்துல. அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலா வந்து 24 பொருள் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கிரகப்பிரவேசம் நீங்க வச்சுக்கலாம். ஒரு கொழுப்பொம்மை ஸ்டாண்ட்ல கூட நீங்க வந்து கொழுப்பொம்மையே வச்சுக்கலாம். இதுல ஆட்டுக்கல்ல, அம்மிக்கல்ல, பாரம்பரிய எல்லா கல்லுமே இருக்கு. தோசை கல்லு, பணியார் கல்லு, அடுப்பு. இது வந்து பாரம்பரியமா நம்ம வந்து கருங்கல்ல வந்து நம்ம யூஸ் பண்றதுங்க. இது அடுப்புல வைக்க முடியாது. இது வந்து நம்ம இடிக்கல்ல சொல்றோம். இடிக்கல்ல ஒரு பெரிய சைஸ். இது வெறும் 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். கருங்கல்ல பண்ணுங்க. கருங்கல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, இடிக்கல்ல யூஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு. இது நாம வந்து வீட்டுல வந்து பெரிய குடும்பமா இருக்குது, இல்ல அதுல கம்ஃபர்டபுளா இல்ல அப்படிங்கும் போது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 700 ரூபாய், இது 500 ரூபா தான். இது ரெண்டுமே இடிக்கல் தாங்க. 2 மாடல் இருக்குது. சின்னதா கடைங்களுக்கு 100 ரூபா தாங்க. அது 100 ரூபா தாங்க. இது 150 ரூபா. இது 500 ரூபா, இது 700 ரூபாங்க. ஆமாங்க. இது வந்து அம்மிக்கல். இது வந்து நம்ம சொல்ற மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கு வீட்டுல வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி வச்சிருக்கிறது. இல்ல இதுலயும் நம்ம அரைச்சிக்கலாம், இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். இது 700 ரூபாங்க. இது வந்து பெரிய சைஸ். 900 ரூபாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கல் கொடுக்குறோம். இது 1200 ரூபா கொடுத்துடலாங்க. ஒரு சட்னி ஆட்டிக்கலாம். சட்னி ஆட்டிக்கலாம். இதெல்லாமே கருங்கல்ல செஞ்சது. இது வந்து சோப் ஸ்டோனுங்க. நம்ம குழியில இருந்து பாத்தீங்கன்னா
மண் அள்ளிட்டு இந்த கல்லை கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த கல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். இந்த கல்லை கண்டுபிடிச்ச வாட்டி நம்ம வந்து ஆப் வச்சு சமட்டி வச்சு உடச்சு இந்த ஷேப்ல நம்ம என்ன வேணுமோ அதை 1 லிட்டரோ 2 லிட்டரோ 3 லிட்டரோ அதை வந்து நம்ம உருண்டை அடிச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கல்லு. இது வந்து பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா அது 3 லிட்டர் கல்லு. சைஸ் வேரிஸ் நம்ம அடிச்சுக்குவோம். கல்லை பார்த்தா தெரியுங்க, புறம் இல்லாம நம்ம நரம்பு இல்லாம நம்ம வந்து வெட்டி எடுக்கணும். இது வந்து பனையார் கல்லு. இது வந்து நரம்பு, கல்லோட நரம்புங்க. சில பேர் வந்து பொருள் தயாரான வாட்டியும் அது விரிசல் நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லைங்க, இது கல்லுக்கு ஒரு நரம்பு ஓடும். ஆமா, அது வந்து டேமேஜ் கிடையாதுங்க. ஆமாங்க, நாம வந்து கிராம நிர்வாக அதிகாரி மூலமா அனுமதி வாங்கிட்டு தான் அதை எடுக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தோசை கல்லுங்க, தோசை கல்லு. இது வந்து பனையார் கல்லு. இந்த மாதிரி நம்ம வந்து கல்லை வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்து கல்லை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம தயார் பண்றோம்னு சில பேருக்கு நான் காட்டுறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு இது வந்து கிளியரா வந்து பப்பிங் மிஷின் போட்டு மெட்டல் பிளேஸ்ட் வச்சு இரும்பு ராடு மாதிரி இருக்குதுங்க. இரும்பு ராடெல்லாம் நம்ம ஒட்ட வச்சிடறோம். ஒட்ட வச்சு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் காயணுங்க. காஞ்ச வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவல வந்து ஃபிட் பண்ணி விட்டுறோம். இதுல ஃபிட் பண்ணி டைட் பண்ணி விட்டுறோம். அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம டெப்த் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம டெப்த் எடுத்துக்கணும். அப்புறமா கடைசியா வந்து ப்ராடக்ட் வந்து பினிஷிங் ஆயிரும். இது வந்து நம்ம பினிஷிங் ஆன ப்ராடக்ட் டெப்த் ஆனாட்டி நம்ம பினிஷிங் ஆயிரும். இதை வந்து நம்ம மறுபடியும் மிஷின் கட்டிங் போடணும். பப்பிங் மிஷின்ல வந்து பினிஷிங் பண்ணணும். இந்த காது வச்சுக்கணும். இந்த காது வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து கல்ச்சட்டி நம்ம வந்து கட்டிங் மிஷின்ல போட்டு நம்ம பினிஷிங் பண்ணுவோம். உப்பு காயம் போடணும். நாமளே இதை வந்து தயார் பண்ணி கொடுத்துறோங்க. இப்போ வந்து கல்ச்சட்டி பழக்குவது எப்படின்னு நாங்க வந்து உங்களுக்கு சொல்லி தரோங்க. இந்த கல்ச்சட்டி பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 700 mlங்க. இதனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 850 ரூபாங்க. இந்த ரேட்டு சீசனிங்கோட 850 ரூபா தான் இது கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சீசனிங் எப்படி பண்றது, இந்த கல்லை எப்படி நம்ம சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பழக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து கல்ச்சட்டி வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஆயில் எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெயோ, விளக்கெண்ணெய், பாம் ஆயிலோ, கடலை எண்ணெய், நம்மளுக்கு என்ன ஆயில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு மஞ்சத்தூள் கலந்துக்கணும். இதுல வந்து ஆயிலும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, அது ஆயிலும் மஞ்சத்தூளும் தாங்க. என்ன ஆயில் போட்டிருக்கீங்க இப்போ? இதுல நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் போட்டிருக்கிறோம். விளக்கெண்ணையோ தேங்காய் எண்ணெய் நம்ம பாம் ஆயில் எதுனாலும் போட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயை வச்சு பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் கலந்துக்கணும். ஏன்னா வந்து கிருமி நாசினியா செயல்படும் மஞ்சத்தூள். இப்ப நம்ம வந்து ஒரு கல்ச்சட்டில ஒரு கிருமி நாசினியோ ஒரு வந்து இருக்குதுன்னா அதை வந்து சுத்தப்படுத்திக்கணும். உள்ள வந்து அதாவது எண்ணெய் வந்து குடிக்கணுங்க. கல்ச்சட்டி முதல்ல வந்து சமையல் பாத்திரங்கள் வந்து இந்த எண்ணெய் வந்து முதல்ல குடிக்கும். இப்படி நம்ம வந்து தடவிடணும். எல்லா பக்கமுமே தடவிட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்கும். அதுல இந்த கல்லை வந்து நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த மண் துகள்கள்லாம் வந்து இதுல ஒட்டிக்கும். சமையல்ல வந்து நமக்கு வந்து சமையலுக்குள்ள வராது. அதே மாதிரி இதுல வந்து சிறு சிறு ஹோல்ஸ் இருக்கும். கல்ச்சட்டில சின்ன துகள்கள் இருக்கும், துளைகள் இருக்கும். அந்த துளைகள் வந்து இதை பூராமே வந்து அடைச்சிரும். அதாவது லீக்கேஜோ எந்த ஒரு லீக்கேஜும் ஆகாத மாதிரி நம்ம சமைக்கும் போது எந்த லீக்கேஜும் வராது. அதுக்காக தான் இது பதப்படுத்துறதுங்க. எல்லா பக்கமும் பாயில் இருக்கிற மாதிரி தடவை வச்சுங்க. இதை வந்து காலையிலயும் ஈவினிங்கும் 2 தடவை தொடவி நம்ம வந்து வெயில்ல வச்சிடறோம். ஒரு 2 நாளைக்கு பாத்தீங்கன்னா ஆயிலும் மஞ்சத்தூளும் தொடவி காலையிலயும் சாயந்தர டைமும் எண்ணெய் தொடவி நம்ம ஃபுல்லா வெயில்ல வச்சிடறோம். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து அடைஞ்சிரும். கிருமி நாசினி எதுவுமே இருக்காது. 2 நாளைக்கு வந்து எண்ணெய் குடிச்சிரும், தக்க வச்சுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது 2 நாள் கழிச்சிட்டு இப்ப நமக்கு வந்து சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்குது. இல்ல சில பேர் நம்ம குக்கர்ல தான் சமைக்கிறோம், சாதம் வடிக்கிற கஞ்சி கிடைக்கல அப்படிங்கிறது அரிசி களைஞ்ச தண்ணி இல்லையா, பருப்பு களைஞ்ச தண்ணி, அந்த தண்ணி எடுத்து ஒரு அரைவாசி ஊத்திட்டு விறகடுப்புடைய பழக்கி கொடுத்துறோம். இப்போ வந்து கேஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இது கேஸ்லயே சிலிண்டர்லயே வச்சுக்கலாம். சிலிண்டர் வச்சு இப்ப நம்ம தண்ணி தான் இங்க இருக்குதுங்க. தண்ணி வச்சாலும் எதுவும் ஆகாது, தண்ணி ஊத்தினாலும் எதுவும் ஆகாது. தண்ணி நல்லா இந்த லோ ஃபிளேம் அவ்வளவுதாங்க இருக்கணும். இந்த லோ ஃபிளேம்ல வந்து கொதிக்க வச்சிடறோம். ஒரு 2 நாளைக்கு பண்ணணும். இது வந்து கொதி வந்தோடனே எடுத்துடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டா கொதிக்கும், ஒரு 5 நிமிஷம் தெரியும் நமக்கு. காலையிலயும் ஈவினிங் டைம் 2 டைம் கொதிக்கணும். 2 நாளைக்கு. அப்பதான் அந்த ஹீட்டை வந்து உள்கிற தன்மை வந்து கல்லுக்கு கிடைக்குங்க. பாருங்க, நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது பாத்தீங்கன்னா கொதிச்சிருச்சுங்க. இது வந்து இந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். இது வந்து நம்ம வந்து சாப்பாட்டு வடிக்கிற கஞ்சி யூஸ் பண்ணா இன்னும் பெஸ்ட்டுங்க. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். கஞ்சி ஊற்றி வைக்கணும், அதுதான் பெஸ்ட்டுங்க. இப்ப இது கொதிச்ச உடனே கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும். ஆமா, இந்த ஹீட் அடங்குற வரைக்கும் வச்சிருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஹீட் குறைஞ்ச விட்டு கீழே ஊத்திடணுங்க. கீழே ஊத்திட்டு ஈவினிங் இதே மாதிரி ஒரு டைம் மறுபடியும் அடுப்புல வைங்க. இப்ப பாருங்க, இந்த கல்ல வந்து வெடிக்கவே இல்லைங்க. இது வந்து முதல் தரமான கல்லு. ஒண்ணு அடுப்புல வச்சா உடஞ்சிருக்கும். இப்ப நம்ம பாருங்க, 1 நிமிஷம் ஆயில் தொடங்கணும், உடனே தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிட்டோம். சோ நம்ம வந்து சீசனிங் பண்றது பெஸ்ட்டுங்க. அப்படியே குழம்பு வைக்காம நம்ம வந்து தரமான கல் கொடுக்கறதுனால இது வெடிக்கலைங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து எவ்வளவு வருஷம்னாலும் இந்த கல் இருக்குங்க உங்களுக்கு. ஆமாங்க, இதுதான் சீசனிங் ப்ராசஸ். இப்படிதான் சீசனிங் பண்ணணும். 2-3 நாள் பண்ணீங்கன்னா அப்புறமே நீங்க கிளீனா சுடு தண்ணி ஊத்தி கழுவிட்டு ஒரு 10 நாளைக்கு வந்து கடுகு போட்டு தாளிக்காதீங்க. ஒரு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிக்க வேண்டாம். அதை ஒரு கரண்டில பண்ணிக்காங்க, ஒரு பாத்திரத்துல பண்ணிக்காங்க. அப்புறமே நீங்க ஒரு 10 நாள் கழிச்சுட்டு அப்புறம் நீங்க எண்ணெய் தொடவி
எண்ணெய் ஊத்தி கடுகு பொரிச்சுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம், பலகாரம் கூட சுட்டுக்கலாம். எல்லாமே சீசனிங் பண்றாங்க. ஆமாங்க, பணியாரக்கல்லு, தோசைக்கல்லு, அதே மாதிரி கல் சட்டி, தயிர் ஜாடி மட்டும் சீசனிங் கிடையாதுங்க. தயிர் ஜாடி வந்து பாத்தீங்கன்னா நேரடியா சுடு தண்ணி ஊத்தி கழுவிட்டு நீங்க தயிர் போட்டு வச்சுக்கலாம். ஆமா, இதை வந்து சுடு தண்ணி போட்டு கழுவிக்காங்க ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான், அதுல இருக்கிற சின்ன சின்ன மண்ணு தூள் எல்லாம் போயிடும். மத்தபடிக்கு எல்லாமே பானையில இருந்து, ஹாட் பாக்ஸ் மாடல் கல்ச்சட்டில இருந்து, இந்த மாடல் கலாச்சட்டில இருந்து, கடாய் மாடல் கல்ச்சட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா பணியாரக்கல், தோசைக்கல் எல்லாமே சீசனிங் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க காமிச்சிங்களே அதே மாதிரி சீசனிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து சீசனிங் பண்ணாம உங்களுக்கு வெள்ளையே தெரியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணா கருப்பாயிரும். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா Facebook, Instagramல நிறைய கல் பாத்திரங்கள் பார்த்திருப்பீங்க. எல்லாமே இது மாக்கல் பாத்திரம் தாங்க. நம்ம கிட்ட நேரடியாக நாங்க உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். வேலை வந்து பினிஷிங் ஆயிடுச்சுங்க. இது வந்து கீத்து கட்டிட்டு இருக்காரு. கீத்து கட்டுறது வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. சாமி டிசைன் பண்றது, இந்த கண்ணு மூக்கு இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்றதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஷேப் வந்த உடனே இது கீத்து கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஷேப் அதாவது டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா பச்சைக்கல் சிலைங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது கீத்து கட்டாதுங்க. இது பினிஷிங் பண்ணல, இனிமேல் தான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி என்ன சாமி நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதை நாங்க வந்து செஞ்சு எங்க அனுப்புறோங்க. கடையில வந்து வாங்கிக்கலாம். புத்தர் சிலை, முருகர் சிலை, சிவன், நந்தி, யானை, ஆஞ்சநேயர் சிலை, ஆமை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வந்து உற்பத்தி செய்யற பொருளோட அளவு வந்து மக்களுக்கு தெரியாதுங்க. அது நாங்க எப்படி அளக்குறோம் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து இது வந்து மிஷின், வெயிட் மிஷின்ல கேஜி, லிட்டர் 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து லிட்டர் ஆப்ஷன்ல வச்சுக்கிறோம். இது பாத்தீங்கன்னா இப்போ வந்து 0 பண்ணிக்கிறது. இப்போ இந்த கல்ச்சட்டி வந்து வெயிட் வந்து 0 பண்ணிக்கிட்டோம். இப்போ இதனுடைய அளவு வந்து நம்ம லிட்டர்ல உங்களுக்கு காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் 680 ml. இங்க பாருங்க, நாங்க அளக்குறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் அளப்போம். 1 லிட்டர் 600 ml போட்டிருக்கோம். இப்படிதான் அளக்கணுங்க. நீங்க என்ன கெப்பாசிட்டி கேக்குறீங்க, இது வந்து நீரோட கொள்ளளவு தாங்க. இப்ப நீங்க இந்த ஜாடியில இருந்து, கல்ச்சட்டில இருந்து, ஹாட் பாக்ஸ்ல இருந்து பாக்குறது எல்லாமே இந்த அளவு தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 400 ml, 1.5 லிட்டர், 1 லிட்டர் 150 ml, 600 ml, இதெல்லாம் அளக்குறதுல இப்படி இந்த முறைப்படி தான் அளக்குறாங்க. ரேட்டு வந்து ஹோல்சேல் ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம். பாரம்பரியமா கல் பாத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைகளுக்கு நம்ம ஹோல்சேல் ரேட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் சரி, நாங்க ஆர்டர் பேர்ல என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நாங்க வந்து குறிப்பா எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே செஞ்சு குறிப்பிட்ட நேரத்துல வந்து நாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறோங்க. நேரடியா நாங்க வந்து ஒரு ஆட்டோ மூலியமாவோ வந்து கொடுத்துருவோம். நிறைய பொருட்கள் இருக்கும் பட்சத்துல ஒரு ஆட்டோ மூலியமா சப்ளை பண்ணி விட்டுருவோம். இல்லைங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்ல நாங்க வச்சு பெங்களூரு, சென்னை, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்க வந்து பஸ்ல டிரான்ஸ்போர்ட்ல வச்சு விட்டுருவோம். நார்மலா பஸ்லயும் நாங்க வச்சு விட்டுறோம். சோ நீங்க ஹோல்சேல் கடைகளுக்கு சிறந்த முறையில் நாங்க வந்து குறைவான விலையில, உற்பத்தி விலையிலேயே நாங்க செஞ்சு கொடுக்குறோங்க. கடைகளுக்கு சப்ளை பண்றோம். இதை மக்களுக்கு ஆன்லைன் மூலமா நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். சேஃப்டியா பேக்கிங் பண்ணி, அதாவது மக்கள் பயந்துக்கிறாங்க இதை வந்து ஆன்லைன்ல வாங்கினா உடஞ்சிரும், டேமேஜ் வரும், ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுன்னு பயந்துக்கிறாங்க. அந்த வகையில் நாங்க சேஃப்டியா வந்து பேக்கிங் பண்ணி என்ன பொருள் கேட்குறீங்களோ ஆன்லைன் மூலியமா நாங்க கொரியர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்ன இருந்தாலும் மெசேஜ் பண்ணலாம். எங்களுக்கு போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். உங்களுக்கு ரேட் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நாங்க ரேட்டு வந்து நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மற்ற இடத்துலயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க வந்து ஆர்டர் மூலியமா நீங்க வாங்கிக்கலாம். நாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொரியர்ல ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, எங்களுக்கு உங்க கொரியர் மூலியமா உடஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நாங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு 10 பொருள் ஒரு பொருள் வந்து இப்போ உடையிறது சகஜம் தாங்க. அதுக்காக நம்ம வந்து கஸ்டமரை வந்து நம்ம வந்து அவங்க மேல பிளான் பண்ண முடியாது. ஸோ அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் நாங்கள் மறுபடியும் கொடுத்துட்றோம். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் குக்கர் பாத்திரங்கள், அலுமினியம் பாத்திரங்கள், காப்பர் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து இடம்பெற்று இருக்குங்க. எல்லாமே வந்து தவறாக பயன்படுத்தினால் உடலுக்கு ரொம்ப கெடுதல்னு நிறைய மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணோம். மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணதுனால அதிக ஆரோக்கியம் கிடைக்குதுங்க. அதுல இந்த பாத்திரம் வந்து ரொம்ப லைஃப் கொடுக்கறது இல்ல. அதனால வந்து அடுத்தது நம்ம சோப் ஸ்டோன் குக்கர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து கல்ச்சட்டி பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த விதமான ரசாயன கலவைகளும் கிடையாது. நம்ம கல்லுல இயற்கையாக அப்படியே பூமியில இருந்து நமக்கு நேச்சுரலாவே கொடுக்குறோம் இந்த கல்ச்சட்டி பாத்திரங்கள். இதுல எந்த விதமான கெமிக்கல் கண்டென்ட் கிடையாது. நீங்க நேரடியா வந்து அதாவது நெருப்புல வந்து சமைச்சு நேரடியாக உட்கொள்ளப்படுற உணவு ஆரோக்கியமாகவும் சுவையானதாகவும் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சுவைக்காக மட்டும் இல்ல, நம்ம உடம்புல ரொம்ப ஆரோக்கியமான பொருள் எல்லாமே இதுல கால்சியம், பொட்டாசியம் நிறைய வகையான சத்துக்கள் இதுல வந்து அடங்கி இருக்குது. அதனால இதை வாங்கி வந்து எல்லாரும் பயன்படுத்தணும்னு அன்பா கேட்டுக்கிறோம். காலத்தால் வந்து அழிந்து வர தொழிலுங்க இது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து லாப நோக்கத்துக்காக இல்ல, ஒரு ஆரோக்கிய நோக்கத்துக்காக நாங்க வந்து இந்த பொருளை உற்பத்தி பண்ணி எல்லா மக்களையும் வந்து போய் சேர்ந்து அடையணும் அப்படிங்கிறது நாங்க விருப்பப்படுறோங்க. ஸோ அதனால இந்த பாத்திரங்கள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடையோட காண்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க. நான் உங்கள் விஎன்.